கர்ணாவுக்கு கிருஷ்ணரே வந்து நேராக சொன்னாலும் அவன் ஏற்க மாட்டான். அவனும் அட்வான்ஸ்டு தான், இருந்தாலும் அவன் கிருஷ்ணனுக்கு தெரியல. அட்வான்ஸ் டிவோட்டியாக இருந்தால் கிருஷ்ணன் வந்து சொன்னாக்க ஏற்றுக்குவார். இவன் வந்து கர்ணா வந்து மென்டல் ஸ்பெகுலேஷன். எப்படி மென்டல் ஸ்பெகுலேஷன்? எப்படி மென்டல் ஸ்பெகுலேஷன்? நான் சூத்ரன் இல்லையா, நான் சூத்ரன் இல்லை, அவன் வளர்த்தவங்கள் சூத்ரன் இல்லையா, ஆனால் நான் மட்டும் சூத்ரன் இல்லை. நான் சூத்ரன் இல்லை, இருந்தாலும் நான் க்ஷத்ரியன் மாதிரி தான் வேலை பண்ணுவோம். அதுக்கு என்ன ஸ்லோகம் ஒன்று இருக்கு, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்ம ஸ்வனிஷ்டः. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. உன்னுடைய ப்ரிஸ்கிரைப் டியூட்டி தான் நீ பண்ணணும். இந்த ப்ரிஸ்கிரைப் டியூட்டி பற்றி போன கிளாஸில் நான் விவரமாக சொன்னேன். இப்போ கண்ணனுடைய ப்ரிஸ்கிரைப் டியூட்டி என்னவா இருக்கணும்? ரத்த ஓட்டியாக தான் இருக்கணும். இருந்தாலும் அவனுடைய அகந்து நான் சூதரன் வீட்டில் நாம் பிறக்கவில்லை, நான் சூதரன் இல்லை, நான் அந்த ராஜா பிள்ளைகள் இருக்கிறாங்களே அது போல நானும் பாடம் வரணும். நீ எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணாலும் அது வந்து உனக்கு நாசம் தான் பண்ணணும். ஆனால் உன்னுடைய ஸ்வதர்மமே உன்னால் பண்ண முடியல, அதில் நீ நாசம் ஆகவே நினைச்சாலும் நீ அது பண்ணாதான் அதில் நீ முன்னேறுவே. கிருஷ்ணாவுடைய இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க, உன்னுடைய செயல், உன்னுடைய ப்ரிஸ்கிரைப் டியூட்டி, உன்னுடைய கடமை நீ சரியாக பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு நீ ஃபஸ்ட் கிளாஸை நீ பண்ணாமல் ஃபஸ்ட் கிளாஸை பண்ண காரியம் பண்ணாது. நீ ஃபஸ்ட் கிளாஸை பண்ணாலும் உனக்கு நாசனம் தான் கிடைக்கும். ஆனால் உன்னுடைய கடமையை நீ சரியாக பண்ணவில்லாமல் இருந்தாலும் அதையே நீ பண்ணாலும் அதை நீ உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கர்ணனுடைய எக்ஸாம்பிள் சேம். ஆனால் நம்ம டிவோட்டிஸ்க்கு ஒரு இது இருக்கு, நம்ம எதுவரை இந்த பிஸ்னஸ் பியூட்டி பண்ண போகிறோம்? பிரம்மபுத்தா ஸ்டேஜ் வரணும். அதுக்கப்புறம் பகவானே எல்லாம் பண்ணிக்குவார், நம்மளுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவரே. அப்போ நம்ம ஆச்சரியப்படுவோம். நான் சொல்றது புரியுதுங்களா? இது நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் பகவானுடைய கருணை இது மாதிரி நம்மளுக்கு. அதுதான் சொல்கிறது, பிரம்மபுத்த லெவலுக்கு வரவங்களும் யாருமே நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம இருக்கிற அத்தனை பேரையும் நம்மளால் முடிஞ்சாலும் அவங்களுக்கு கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணணும். அவங்களாம் வர முடியவில்லைன்னாக்க பகவானுக்கு ஒருத்தர், பகவானே உன்னுடைய பிள்ளைகள், நீ தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும். எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சக்தி கொடுக்கவில்லை, நான் அவங்களுக்கு சரியாக என்னால் ப்ரீச்சிங் பண்ண முடியல. புரியுதுங்களா? மூணாவது கேட்டகரி purified beings. Purified beings அவங்களுக்கு என்ன ஆன்மீகம் என்ன பௌத்தியம்ன்றது நல்லா தெரியும். இருந்தாலும் அவளுக்கு கிருஷ்ணா வந்து சொல்லுவார். எதற்காக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னு பார்க்கலாம். அர்ஜுன கம்ப்ளீட்லி பியூரிஃபைட். ஆனால் கிருஷ்ணா அர்ஜுனனை பயன்படுத்தி கொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கிருஷ்ணா இவரே ஒரு கரி மாதிரி பயன்படுத்திட்டார். அவர் ஆல்ரெடி பியூரிஃபைடு. இப்போ குருகுலெல்லாம் இருக்கிறாங்க, குருகுலெல்லாம் ஆல்ரெடி பியூரிஃபைடு. இருந்தாலும் அவங்கள அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாரு கிருஷ்ணா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணவங்க வந்துருக்காரு. இந்த மாதிரி இதில் வந்து சாதாரண மக்களை பற்றி சொல்லவே இல்லை. குந்தி தேவி சாதாரண மக்களை பற்றி சொல்லவே இல்லை. அதனால அந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயா நான் ஒரு பெண்ணு, நான் எப்படி உன்னை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே உன்னை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியலையே. நான் என்னங்க, நான் வந்து பெண்களுக்கு, பெண்கள் என்னாக்கா அது என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் மிக்காச்சாரிகளை பற்றி சொன்னேன், நாயை பற்றி. இப்போ வந்து பாவங்கள் யார் அதிகமாக பண்ணுறாங்க?